இப்ப என்னோட கிளையண்ட் வந்து யார் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு சுய ஒழுக்கம் இருக்கிறவங்களா இருக்கணும். ஓரளவுக்கு வந்து நம்ம பத்தி சிந்திச்சு நம்ம மேல முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஓரளவுக்கு இருக்கணும். அப்புறம் வந்து அவங்க இருக்கிற வேலைகளை தாண்டி நம்ம வளரணும்ன்ற ஆசை இருக்கணும். அப்புறம் அவங்க கிட்ட காசு இருக்கணும், காசை கொடுக்கறதுக்கான மனமும் இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா நமக்கு வந்து நம்ம வந்து என்னோட மெயின் பிசினஸே வந்து ஒரு வேல்யூ அடிஷன் ஏற்படுத்தி கொடுக்கறது தான். நீங்க ஏற்கனவே சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதுக்கும் மேல ஒரு விஷயம் உங்ககிட்ட நகுத்துனா அதுக்கும் நிறைய வரும். அந்த வேலையை தான் நான் பார்க்க போறேன். அதனால அதுக்கு அந்த மாதிரியான ஒரு கிளைண்டல் இருந்தாலும் நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு வேர்ல்ட் கிளாஸா வரணும்ன்ற ஒரு ஆஸ்பிரேஷன் வரும். நம்ம வந்து இப்ப எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு அமைதி வந்துடும். நம்ம வந்து இன்னும் நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து வெளியே கொண்டு வரணும். நீங்க என்ன பண்ணாலும் அது வந்து உலகத்தரம் வாய்ந்ததா செய்யணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரேஷன். இவங்க வந்து சுஷ்டி மான்சரி. இவங்க வந்து ஒரு 25 இயர்ஸ்ல மான்சரியில ஒசூர்ல ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவங்க ஃபேக்கல்டிஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு 1 இயர்க்கு ஒரு தடவை கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிளைண்ட் தான் இப்போ ரெகுலரா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்தது அப்புறம் அதிரத் சார், நம்ம வரதராஜன் சார், அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு எல்லாம் ஒரு ட்ரைனிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்தோம். அவர்கிட்டையும் ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம்லயும் இருக்காரு. அதனால அவர் அடிக்கடி சந்திச்சு அவருடைய பர்சனாலிட்டி பற்றியும் பண்ணிட்டு இருக்காங்க. இது மும்பைல வந்து இந்த வருஷம் பண்ணது. இவங்க எல்லாருமே மும்பைல NLP பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் லீடர்ஷிப் கோச்சிங், இங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து மந்த்லி ஒரு செஷன்ஸ் வந்து இங்க ராஜ்குமார் சார் அவங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாங்க. அவங்க அவங்களுடைய லைஃப்ல வந்து செல்ஃப், அப்புறம் ஹெல்த், அப்புறம் வந்து பிசினஸ், அப்புறம் ஃபேமிலி, இந்த 4 ஏரியாவையும் எப்படி டெவலப் பண்ணணும்னு ஒரு 1 இயர் லாங் ப்ராஜெக்ட். ஒசூர்ல நம்ம இண்டஸ்ட்ரி மக்களுக்கு அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம்னு பண்ண ட்ரைனிங் இருக்கு. அப்புறம் இந்த கிளப் ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கோம், ஆனுவல் கோச்சிங் கிளப். இதுல ஏற்கனவே நம்ம BNI மெம்பர்ஸ் நிறைய பேர் இல்லாதவங்களும் இருக்காங்க. ஸோ மந்த்லி 2 hours நம்ம அதை ட்ரெயின் பண்ணுவோம். அதுல அவங்களுக்கு அவங்க லைஃபுக்கு தேவையான கான்செப்ட்ஸ் என்னன்றதை தேடி கண்டுபிடிச்சு அதை கொடுக்கறது தான் நம்ம ஐடியா. நேற்றும் போயிருந்தேன் இந்த சந்தூர் பொலிட்டிகல்ஸ்க்கு. இப்ப இவங்க கிட்ட கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. வருஷம் மாசம் ட்ரைனிங் கொடுக்குறோம். இவங்க எம்ப்ளாயிஸ் வந்து அடுத்த லெவல் கொண்டு வருது. இப்போ இருக்கிற பேக்கேஜஸ் வந்து இதுதான் பண்றோம். ஒரு ட்ரைனிங் பெர் மந்த் ஃபார் 12 ட்ரைனிங்ஸ் வந்து 1 lakh rupees சார்ஜ் பண்றேன். ஒரு கம்பெனியை எடுத்தோம்னா அவங்க கம்பெனி எம்ப்ளாயிஸ் மத்தியில நம்ம வந்து ஒரு அலைன்மெண்ட் வந்து ஓனர் கூட அலைன்மெண்ட் கொண்டு வரதுக்கு வந்து நம்ம நிறைய சப்போர்ட் கொடுக்க முடியும். அவங்க எந்த லெவல்ல இருந்தாலும் அந்த லெவல்ல அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா நம்மளுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ப்ளாயினால growth இருக்கா, முதலாளியால growth இருக்கா, நீங்க சொல்லிட்டு பார்க்கலாம். 2 பேரும் தேவை. நம்ம மெயினா வந்து எப்பயுமே முதலாளி மேலேயே போக்கஸ் வச்சிருவோம். அந்த எம்ப்ளாயிஸை வந்து அவங்க லிசன் பண்ணோம்னா தான் நம்ம வந்து அவங்களை வந்து க்ரோ பண்ணி மேல கொண்டு வர முடியும்.